இங்க பாருப்பா. என்ன இது? செல்ஃபி. நான் இது என்னன்னு கேட்டேன். அது போட்டோ போஸ்க்கு இது நல்லா இருக்கும். கைய எடுக்க போறியா இல்லையா? ஏய் சுமாரு. ஃபர்ஸ்ட் இங்க பாரு. ஆண்டி, அப்படிலாம் பார்க்காதீங்க ஆண்டி. அப்புறம் டென்ஷன்ல போய் சேர்ந்துட போறீங்க. அவளை என்ன செய்யட்டும் மனிஷா? ஏதோ செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, அது உடனே செஞ்சிருங்க. என் டென்ஷனை எக்ஸ்டென்ஷன் பண்ணாத மனிஷா. ஜானுவுடைய ஜாதகமே மாறுற அளவுக்கு செய்யறேன். அந்த பிளான உடனடியா செஞ்சு முடிங்க ஆண்டி. செயல்படுத்துறேன். சரியான நேரம் பார்த்து ஜானுவுடைய மானத்தை வாங்குறேன். ஆமாப்பா, அன்னைக்கு ஜுன்னு உங்களை பத்தி ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். அதனாலதான் இன்னைக்கு இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. மித்ரா ஜுன்னுடைய அப்பான்னு இப்ப குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல போய் அவங்கள டிஸ்பஸ் பண்ணு போ. அவர் கெஸ்ட் கிட்ட பேசும்போது எதுக்கு வந்து அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க. ஏன் அப்பா கிட்ட தானே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன டிஸ்டர்ப் இருக்கு? இப்போ நீ தான் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற. லக்கி, வெளியே போய் விளையாடுங்கன்னு சொல்றல்ல, போங்க. எப்பவும் தொல்லை பண்ணிட்டே இருக்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மித்ரா, சுரேஷ் சார் வந்திருக்காரு, போய் பேசிட்டு வா. இப்படி பசங்களை நடுவுல வச்சுட்டு கேம் ஆடாத லட்சுமி. ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷன் மாதிரி இருக்க விடு. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அத்தை, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அப்படி வரீங்களா அத்தை? நான் இப்பவே வந்துடுறேன், நீங்க பேசிட்டு இருங்க. மனிஷா, நீ இங்க இருக்கியா? அங்க லக்ஷ்மி உன் வாழ்க்கையில நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு ஆண்டி? எவ்வளவு ஒருத்தி ஃபங்க்ஷனுக்கு வந்தா கேக்க தின்னுட்டு போகாம லக்கி பார்க்க லக்ஷ்மி மாதிரியே இருக்கான்னு சொன்னா. லக்ஷ்மிக்கு இப்போ டவுட் வந்து அரவிந்தா அக்கா கிட்ட போயிருக்கா. அக்கா மட்டும் வாயை திறந்தாங்கன்னா அப்புறம் வாயில மண்ணை போட்டுற வேண்டியதுதான். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என்ன லக்ஷ்மி, ஏதோ பேசணும்னு சொன்ன? லக்கி மூணார்ல எங்க பிறந்தா அத்தை? எதுக்கு நீ இந்த விஷயத்த பத்தி எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்க? நீங்க சொல்லுங்க அத்தை. லக்கி மூணார்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தா. ஹாஸ்பிட்டல்லையா? ஏ, எதுக்காக இவ்ளோ ஷாக் ஆகுற? ஜுன்னுவும் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தா அத்தை. என்ன சொல்ற லக்ஷ்மி? அது வந்து உங்களை மித்ரா கூப்பிட்டு இருக்கா ஆண்டி. ரொம்ப அர்ஜென்ட்டா, சீக்கிரம் போங்க. அத்தை வருவாங்க, நீ போ மனிஷா. அத்தை அர்ஜென்ட்னு சொல்றா. நீ கொஞ்ச நேரம் இரு, நான் பாத்துட்டு வந்துடுறேன். அத்தை நில்லு. ஆண்டி கிட்ட அவ்வளவு சீக்கிரட்டா என்ன பேசிட்டு இருக்க? அத நான் அவங்க கிட்ட தான் பேசி ஆகணும். ஏன் அத என்கிட்ட சொல்லக்கூடாதா? நீங்க பேசிட்டு இருந்தது லக்கி விஷயத்தை பத்தி தானே? லக்கி எங்க பிறந்தா, யாருக்கு பிறந்தான்ற விஷயம் உனக்கு தெரியணும். கரெக்டா? உனக்கு தெரியுமா? தெரியும். லக்கி பிறந்தப்ப நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அங்க நீ எதுக்கு இருந்த? மித்ரா டீ எஸ்டேட்டோட மேனேஜர் பாஸ்கர் தங்கச்சிக்கு பிரசவ வலி வந்தப்போ நாங்க தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணோம். அந்த டைம்ல யாரோ ஒரு லேடி லக்கிய பெத்துட்டு இறந்து போயிட்டா.
என்ன ஆண்டி இது? ஜானுவை என்னமோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவ Dress மேல ஜூஸ் ஊத்திட்டு வந்திருக்கீங்க. பாத்துட்டியா? எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இது சாம்பிள் மட்டும்தான். இப்போ அவளுடைய ட்ரெஸ்ல கரையாயிடுச்சு. நான் போட போற பிளானுக்கு அவளுடைய கேரக்டர் மேலயும் கரைப்படைய வைக்கணும். என்ன ஜானு, என்னாச்சு? யாரோ என் ட்ரெஸ்ல ட்ரிங்க்ஸ ஊத்திட்டாங்க. யார் ஊத்துனாங்க? தெரியல. தெரியாம ஊத்துனாங்களா இல்ல வேணும்னே ஊத்துனாங்களா? எப்படி பண்ணிருந்தா என்ன? Dress தான் வீணா போயிடுச்சே. ஃபீல் பண்ணாத ஜானு. நீ எனக்கு கொடுத்த Dress என்னால 1 மணி நேரம் கூட போட்டுக்க முடியலையே விவேக். இனி உன்னோட சேர்ந்து வாழக்கூடிய பல வருஷ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல விவேக். இப்ப எதுக்கு நீ இவ்ளோ தூரம் யோசிக்கிற? ஒரு சில நேரம் கண்ணு முன்னாடி இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட போயிடலாம்ல விவேக். மயக்கத்துல உங்க கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாரு. அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சதா? இல்ல லக்ஷ்மி, அவரை யாரோ ரொம்ப நாளா அடைச்சு வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாரு. அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது யார பத்தி? ஒருவேளை பாஸ்கரை பத்தி தான் அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்கானோ? என்ன அடைச்சு வச்சு அடிச்சிருக்காங்களா? சரி, அவருக்கு சாப்பாடு கூட கொடுக்கலையா, அதனால அவர் உடம்பு வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. தப்பிச்சு ஓடும் போதுதான் என் கார் முன்னாடி வந்து விழுந்திருப்பாரு. அவர் பாவம் அர்ஜுன். அவரை நல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? ஜே ஹாஸ்பிட்டல்ல அவரை சேர்த்துட்டு வந்திருக்கேன். அவரு சுயநினைவுக்கு வந்துட்டாருன்னா எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். நினைவு திரும்பினதும் கால் பண்ண சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆண்டி, அர்ஜுன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஸ்கருக்கு மேட்ச் ஆகுது. அது அவனாதான் இருக்கும். உடனே ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க பாத்துப்பாங்க. ஆ, வா. ஹலோ, சொல்லுங்க மேடம். நீங்க கேட்டுக்கு வெளியே தானே இருக்கீங்க? இங்க தான் இருக்கோம் மேடம். அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாஸ்கருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவன் ஜேஜே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். நீங்க உடனடியா அங்க போய் அவனை ஐசியூல இருந்து மார்ச்சரிக்கு அனுப்பி வச்சிருங்க. சரிங்க மேடம். அந்த பாஸ்கர் உயிரோட மட்டும் இங்க வந்தானா நான் உங்களை மார்ச்சரிக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கும். போங்க, உடனே போய் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏய், அவன் ஜேஜே ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? அவன் கதையை முடிக்க சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க. வா போலாம். வாங்கண்ணே. ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு மனிஷா. அந்த பாஸ்கரோடைய வாய் இனி நிரந்தரமா மூட போகுது. அங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ஆண்டி. ஆனா இங்க என்ன ஆகும்னு தெரியலையே. வாங்க போலாம்.